உன்னை யாரு ஜாமீன்ல வெளில எடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாது இல்ல. என்ன எதுக்கு உள்ள தள்ளினாங்கன்னு தெரியாது, யாரால வெளியே வந்தேன்னு தெரியாது. நாமெல்லாம் அடிமை தானே, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன. இத பாரு, இப்படி புதிர் போடுறத விடு. நீ உள்ள போகணும்னு ஆசையா எனக்கு. அப்படின்னா போக விடாம நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே. இத பாரு, இளையராஜா மத்த ராஜாக்கள் மாதிரி கிடையாது. போதா குறைக்க அந்த பொண்ணு வேற வந்து சேர்ந்திருக்கிறா. அவ ஆட்டி வைக்கிற மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ராஜா. உங்க அரண்மனை கொலைக்காரங்க என்னையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மை காட், சித்தனுக்கு ஒண்ணு ஆகலையே. காட்ஸ் கிரேஸ், அந்த தாத்தா எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படியே அர்ச்சனா, மிச்ச கதையை பின்னாடி தெரிஞ்சிட்டா போச்சு. அவர் எங்க போயிட போறாரு? அது மட்டும் இல்ல, அந்த மூங்கில் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தாகணும். மூங்கில் பெட்டிக்குள்ளையா? அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அது மூங்கில் பெட்டி இல்ல, மர்ம பெட்டி. ஆண்ட, நான் போயிடுறேன். ஆனா நீங்க தரேன்னு சொன்னா 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். அதுவும் சிலோன் ரூபாயில. இளையராஜா மாடன் ரொம்ப நல்லா பாம்பு பிடிப்பான். நம்ம சமஸ்தானத்துல ராஜநாகங்கள் அதிகமா இருக்கு, அதனாலதான் அவனை வரவழைச்சோம். இது கொஞ்சம் உயிரை பணயமா வச்சு செய்ய வேண்டிய வேலைங்க, அதனாலதான் கூலி கூட கொஞ்சம் அதிகம். அதத்தான் அவன் கேட்கறான், வேற ஒண்ணும் இல்ல. பணத்தை கொடுத்துருங்க. டேய், பணம் கேட்கிற இடமாடா இது? அறிவில்ல உனக்கு? போ, அப்புறமா வா. பாம்பு பிடிக்க தானே கூப்பிட்டியா? நான் பிடிச்சேன்ல. டேய், ராஜா இறந்த அன்னைக்கு பணம் கேட்டு கலாட்டா பண்ண, இப்போ பாம்பை வச்சு கலாட்டாவா? இங்க வேலை பாக்குறவங்களோட கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க யாரு, என்ன விவரம், இங்க எத்தனை நாள் தங்க போறாங்க, இதையெல்லாம் டீடைல்டா இன்ஃபார்ம் பண்ணணும். அடேங்க அப்பா, அப்போ ஒரு குட்டி அரசாங்கமே நடக்குதுன்னு சொல்லு. அப்படியும் வச்சுக்கலாம், பட் நல்ல அரசாங்கம்பா. சரி, அதை விடுறா, என் மேட்டருக்கு வா. என் பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஒன்னையும் பார்த்து 2 நிமிஷம் ஆகுதா? அப்படி வந்தா இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இங்க 3-4 டேஸ் தங்கிட்டு போலான்னு இருக்கேன். ஏய், நீ யோசிக்கிறத பார்த்தா என்ன இப்பயே கிளம்புற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். கிளம்பிட்டா? நோ 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 நோ, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? நான் என்ன ஒண்ணு போ சொன்னா? 4 நாள் 5 நாள் என்னப்பா, 4 வருஷம் கூட நீங்க தங்கலாம். ஐ எம் ஹாப்பி. அப்படி போடு. டேய், இந்த சமஸ்தானத்தை பத்தி நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன். நீங்க டாக்டரா ஒர்க் பண்றியா? இந்த சமஸ்தானத்தை பத்தி உனக்கு டீடைல்ஸ் நிறைய தெரியும். கொஞ்சம் அப்படி எடுத்து விட. நீ போமா. அண்ணி, நம்ம கையில என்ன இருக்கு அண்ணி? புரியுது தம்பி, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா அந்த வேங்க பொன்னி அம்மனுக்கு என் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்ல. வயித்துல வளர்ற இந்த சமஸ்தானத்தோட அடுத்த வாரிசுக்காகவாவது நீங்க நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா? எனக்கா? அது எப்போ தொலைஞ்சு போயாச்சு. இன்னும் இந்த உடல்ல உயிர் இருக்குன்னா அது என் வயித்துல வளர குழந்தைக்காதான். அன்னைக்கு பாம்பு பார்த்த உடனே நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். வேங்க பொன்னி கோயில நடந்த சம்பவம் என் மனசுல அப்படியே இருக்கு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண தம்பி? விதி அண்ணி, எல்லாம் விதி. அந்த விதி நான் இந்த குழந்தைய பெத்த உடனே என்னையும் மேல கொண்டு போயிடணும். அண்ணி, அத மறந்துடுங்க. ஆமா, அர்ச்சனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல புத்திசாலியான பொண்ணு, உங்களுக்கு சரியான பொருத்தம். அர்ச்சனா என் மேல உயிரியே வச்சிருக்கா. ஆனா இந்த சாபத்தை நினைக்கும் போது... தம்பி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு அர்ச்சனா என் ரூமுக்கு வந்த போது ஏதோ சாபம் சதின்னு சொல்லிட்டு இருந்தாலே, என்ன? அவ என்னமோ உளறிட்டு இருக்கா. சரி, சதினா ப்ரூவ் பண்ணு சேலஞ்ச் பண்ணிருக்கா, பாப்போமே. டவுன்ல வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு நம்ம சமஸ்தான சாபத்தை பத்தி என்ன தெரியும்? வெரி பியூட்டிஃபுல். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? நைஸ் பிளேஸ். என்ன சந்திரு, அரண்மனைக்குள்ளதான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இங்க யாருமே இல்ல, காத்து மட்டும்தான் இருக்கு. நாம பேசுறத ஒட்டு கேட்டு அது யார்ட்டி போய் சொல்லவும் போறது இல்ல. இப்ப சொல்ல. இப்ப என்ன, இந்த சமஸ்தானத்தை பத்தி உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஓகே, சொல்றேன். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஃபேமஸான சமஸ்தானம். இந்த சமஸ்தானத்தோட ப்ராப்பர்ட்டிஸ், கேஷ் பேலன்ஸ் எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் இப்ப சிரிக்கிற? ஆமா, ஐடி கட்டுறாங்களா இல்ல அல்வா குடுக்கறாங்களா? நீ நினைக்கிற மாதிரி அவங்க காலேஜ் போய் படிக்காம இருந்திருக்கலாம். ஆனா
கணக்கு வழக்குல நம்மளோட அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. உனக்கு சம்பளம் கொடுக்கிறது ரொம்ப கரெக்டுப்பா. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? என்ன பின்ன முக்கியமான விஷயம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? என்ன தெரியணுங்கிற? அதான்பா அந்த சாபம் 30 வயசுல சாவு அத பத்தி தான். வேண்டாம் கலைவா, இத பத்தி பேசி நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. இல்ல சந்துரு, 2 வருஷமா நீங்க வேலை பாக்குற, அதுவும் சாவு நடக்கிறச்சு நீ கூடவே இருந்திருக்க. இருந்திருந்தா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமா சாபம் தான். நீ ஒரு டாக்டர், நீ கூட அதை நம்புற. டாக்டரா இருந்தா என்ன? நானும் மனுஷன்தான். கண்ணால பார்த்தது இல்லன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த ஜமீனோட அடுத்த ஆம்பளை வாரிசும் 30 வயசுல செத்துருவாருங்கிற, அப்படித்தானே? நோ 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 நோ, அவர் நிச்சயமா சாகக்கூடாது. பாரு, நீ இங்க வந்தமா தங்கனமா அத பத்தி மட்டும் யோசி. தேவையில்லாத விஷயத்துல தலைய விட்டு ஏன் மூட ஸ்பாயில் பண்ணாத. சீக்கிரம் ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. என்ன ஏகலைவா, புரியுதா? டாக்டரியா, உங்களை உடனே வர சொன்னாங்க. ராணியம்மாக்கு உடம்புக்கு முடியலையா? ஏகலைவா, வா போலாம். இல்லப்பா, நீ போய் வேலையை பாரு, நான் சும்மா அப்படியே லேசா சுத்திட்டு வரேன். ஓகே? இங்க பாரு, என்கிட்ட பேசின மாதிரி வேற யாருக்கிட்டையும் பேசி வம்பல மாட்டிக்காத. என்ன? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே, ஜாக்கிரதை. பாய். Bye. ரைட். யாமகாதகனா இருப்பான் போல் இருக்கு. மீன் மேட்டருக்கு வர மாட்டேங்கிறான். என்ன அர்ச்சனா, உன் இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி இருக்கு? போலீஸ் ஆபீசர் பொண்ணா கொக்கா, அந்த மாஸ்டர் மைண்ட் கில்லரை எப்படியும் புடிச்சு காட்டுவேன். இத்தனை பேருக்கும் பூ சுத்தணும், உனக்கு மட்டும் என்ன பூ சுத்தவ மாட்டா? இதான் விசு உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது. நான் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு இருக்கேனே, அப்புறம் எப்படி அவன் என் காதுல பூ சுத்துவான்? நானும் பாக்குறேன். அப்பா, எப்ப பார்த்தாலும் கேஸ் அது இதுன்னு சொல்லி என்ன மூட் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரமாவது ஜாலியா சந்தோஷமா வேற எதையாவது பத்தி பேசுவேன்னு நினைக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த அரண்மனை சாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கேன். அப்பா, இப்பதான் கரெக்டான மூடுக்கு வந்திருக்கேன். ஐயோ, உங்க சமஸ்தானத்துல லவ் மூடு வந்துட்டாலும். ஏய், என்ன எங்கேயோ பாத்துட்டு இருக்க? யாரோ நம்மள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு விசு. போச்சுடா, இங்கேயும் சந்தேக புத்தி வந்துருச்சா? ரொம்ப கஷ்டம்ப்பா, உன்னை திருத்தவே முடியாது. ஏய், என்னாச்சு? எங்க பாத்துட்டு இருக்க? யாரோ கண்டிப்பா நம்மள வாட்ச் பண்றாங்க. அலர்ட்டா இருங்க. என்ன அலர்ட்டோ எனக்கு புரியல. ஐயோ, டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா பாட்டி அம்மா ஏன் சமஸ்தானமே இங்க வந்துருவாங்க போல இருக்கு. ஏய் அர்ச்சனா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே அர்ச்சனா, நான் உன்னை ரூம்ல மீட் பண்றேன். அந்த ஆளை மிஸ் பண்ணிட்டோமே. சமஸ்தானத்தை விட்டு எங்க போயிட போறா? எப்படியும் அவனை புடிச்சிருவோம். அர்ச்சனா, ஏதோ டீப்பான திங்கிங்ல இருக்க போல இருக்க. ஒன்னும் பேசாம வர. எது சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. மேடம், ஏதோ அவசரமா வசந்தி மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு போன் பண்ணாங்க. அப்படியா? மறுபடியும் போன் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் என்ன பதில் சொல்லட்டும்? திரும்பவும் போன் வந்தா ஒரு half an hour கழிச்சு பண்ண சொல்லுங்க, நான் அட்டெண்ட் பண்றேன். ஓகே மேடம். தேங்க்யூ.
விசு, நான் சொல்லல, நான் வந்ததுல இருந்து என்ன ஃபாலோ பண்றவன் இவன் தான். நம்ம ரூம்ல கூட மோப்பம் பிடிச்சவன் இவன் தான். இவன்கிட்ட உங்க பாட்டி என்ன ரகசியமா பேசிட்டு இருக்காங்க? என்னம்மா உளியனை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? உன்னதானே கேக்குறேன், சொல்லு. ஏன் பாட்டி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அர்ச்சனா அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு. டேய், நான் 3 தலைமுறை பார்த்தவன். உங்களை கண்காணிக்க நியமிச்சதே நான் தான். எனக்கு தெரியாதா? அப்படியே? பின்ன எதுக்கு பாட்டி? எதுக்கா? ஒரு ரூம்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருப்பா, அங்க எது வேணாலும் நடக்கும், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? இத பாருமா, உன் பேர் என்ன சொன்ன? அர்ச்சனாவா? அர்ச்சனா, வந்த வேலை என்னவோ அத மட்டும் பாரு. என்ன நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். மகாராணி கூப்பிட்டீங்களாமே? வாங்க தில்லைநாயகம். விளையாம்பிகை எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல. ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். விசுவையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன பாட்டி இது? ஆமா விசு, நீ நடந்துக்கிறது சரியில்லை. உனக்கும் அவளுக்கும் இருக்கிற சிநேகிதம் எனக்கு தெரியும். ஆனா உன் விருப்பப்படி நடந்துக்க முடியாது. அரண்மனை சம்பிரதாயத்தை மீற நினைக்காது. வேங்கப்பண்டி கோபப்பட்டா நம்மளால தாங்க முடியாது. ஒரு பத்தினியோட சாபத்துக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. யாராவது எதையா சொன்னா அதை கேட்டு குழம்பி போய் தப்பு பண்ணிடாத விசு. இத பாருமா, நான் சொல்றத நல்லா மனசுல வச்சுக்க. வந்த இடத்துல உன் வேலையை மட்டும் பாரு. இந்த காதல் இதெல்லாம் இங்க வேண்டாம். இவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படாத. இந்த அரண்மனைக்கு ராணி யாருங்கறத பல பெரியவங்க கூடி தீர்மானிக்க வேண்டிய ராஜ விஷயம். என் எச்சரிக்கை மீறினா ஒரு வினாடி கூட இந்த சமஸ்தானத்தில் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? வாங்க தில்லைநாயகம். விசு, என்ன இது? யாருக்கு தெரியும்? என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பாட்டி என்னென்னமோ பேசிட்டு போறாங்க, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே. ஏதாவது பேசுங்க விசு. எதை பேச அர்ச்சனா? நீ கூட இத சாபம் இல்ல சதின்னு சொன்ன, அத நான் நம்பினேன். ஆனா அந்த டெலிபோன் டாக்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒளியம் வரைக்கும் காரண காரியம் தெரிஞ்சிட்ட பிறகு என்னால இதை நம்ப முடியல. ஐம் சாரி அர்ச்சனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் 30 வயசுல சாவு வந்துருமோன்னு பயமா இருக்கு அர்ச்சனா. அர்ச்சனா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. என்ன மறந்துடு அர்ச்சனா, என்ன மறந்துடு ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன மறந்துடு. விசு, என்ன இது? சும்மா இருங்க, வாங்க போலாம். அர்ச்சனா, நீ நினைச்சிட்டு இருக்கிற சாபம் பத்தின எல்லா மேற்றுமே பொய்யாயிடுச்சுல்ல? விசு, நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ரிவர்ஸ் ஆகுறீங்களே. நான் எப்ப ஃபார்வர்ட் ஆன? ஐ எம் ஆல்வேஸ் ரிவர்ஸ். உளறாதீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? போதும் அர்ச்சனா, எங்க சமஸ்தான சாபங்கிறது 3 தலைமுறையா தொடர்ற ஒண்ணு. ஆனா ஒருத்தர் சதி செஞ்சு கொள்றான்னா என்னால அதை நம்ப முடியல. நல்ல கேள்வி, ஆனா முடியுங்கிறதா என்னோட பதில். இனிமே நீ எது சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. நான் சொல்றது மட்டும் இல்ல, முழு உண்மை தெரியாம எதையுமே நம்ப கூடாது. நீ விஷயத்துக்கு வா. லுக் விசு, இங்க பழி வாங்குற கூட்டமே இருக்கு. விஷ்ணு சித்தன் தாத்தா சொன்ன கதைப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா அதான் உண்மை. யாரை யார் பழி வாங்க போறாங்க? இந்த 100 குடி கூட்டம் சமஸ்தானத்தை சாமர்த்தியமா பழி வாங்கிட்டு இருக்கு. ஒரு தனி மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி தலைமுறை தலைமுறையா இத செய்ய முடியாது. ஆனா ஒரு கூட்டம், ஐ மீன் உங்க 100 குடி கூட்டம் இது செய்யறது சுலபம். இது எப்படி நீ நிரூபிக்க போற? பாண்டிக்குட்டி சாகும்போது சொன்னதை மறந்துட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. போதும் அர்ச்சனா, திரும்பவும் நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. செல்லம்மாளுக்கு ஆண் குழந்தையும் உங்க அன்னைக்கு பெண் குழந்தையும் பிறக்க போகுது. ஆனா அதை மாத்திடுவாங்க. அப்ப தெரியும் நான் சொன்னதெல்லாம் நிஜம்னு. நீ சொல்றதெல்லாம் ஒரு மர்ம படம் பாக்குற மாதிரி இருக்கு. வணக்கம் இளைய மகாராஜா. அர்ச்சனா அம்மாவுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா செய்ய சொல்லி பெரிய மகாராணி என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. உதவியா? எனக்கா? அதுவும் பெரிய ராணி செய்ய சொன்னாங்களா? அர்ச்சனா, நீ ரொம்ப நேரம் இங்க இருக்கல்ல, அதான் பாட்டி நாசுக்கா ஆள் அனுப்பி உன்ன ரூமுக்கு போக சொல்லிருக்காங்க. கிளம்பு.
என்னம்மா சமஸ்தானத்துல வசதிகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸா? எனக்கா? நான் தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்படியா? தாராளமா சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன். ஆனா அதே சமயம் நான் சொல்றதையும் நீங்க கொஞ்சம் கேட்கணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சமஸ்தானம் ஒரு மர்மமானது. நான் எதையும் ஆராயக்கூடாது, இங்க இருக்க கூடாது, ஓடிடணும். நான் இங்க இருந்து ஓடிடணும், அதானே? தப்புமா, ரொம்ப தப்பு. சமஸ்தான குப்பைகளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க நீங்க இந்த திலைநாயகம் விஷயத்துல ஏமாந்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? தாய், உங்க துடிப்பும் வேகமும் எனக்கு நல்லா புரியுது. கட்டிக்க போற ராசாவை காப்பாத்த நிக்கிற சாவித்திரி மாதிரி நீங்க. உங்க முயற்சி வெற்றி அடையணும். என்ன கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், அத சொல்லத்தாமா நான் வந்தேன். நரி எப்படி நாட்டாம பண்ணும், குரங்கு எப்படி பங்கு போடுங்கிறது எனக்கு தெரியும் மிஸ்டர் திலைநாயகம். சந்தோஷமா. இனிமே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க தலையெழுத்துப்படி எல்லாம் நடக்கட்டும். நான் வரேம்மா. ஐயா, என்னடா? சின்ன ராணி வளையாம்பி அம்மாவுக்கு பிரசவ வழி கண்டுபிடிச்சான். டாக்டரை கூப்பிடணுமா? உங்களை தேடுறாங்க. எங்க 100 அடி கூட செல்லம்மாவுக்கும் அதே நேரத்துல பிரசவ வலிங்க. சரி சரி வா. India's political position is going very worse. தாயி, நீங்களே போட்டு சாப்பிடுங்க தாயி. எனக்கு கொஞ்சம் அவசரம் வேலை இருக்கு. என்ன அவசரம்? இப்பெல்லாம் நின்னு பேச ஏறுங்க நேரம். இந்த சமஸ்தானத்துக்கே விளக்கேற்றி வைக்க ஸ்ரீதேவி வர போறான்னு எல்லாரும் பிரசவ அறையில காத்துட்டு இருக்காங்க. அந்த ரூம் எங்க இருக்கு? அது வந்துங்கம்மா, நம்ம அரண்மனையில பெரிய ராணி அம்மா அறைக்கு பக்கத்துல இருக்குதுங்க. நான் வாரேனுங்க. இப்ப சொல்லு. அம்மா, அம்மா, என் அக்கா செல்லம்மாள அந்த சமஸ்தானத்தை விட்டு வெளியே வர சொல்லுங்க. அவளுக்கு இப்ப 8வது மாசம். அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்க போறது உறுதி. என் குடும்பத்துக்கு அந்த ஆண் வாரிசு அது. அதுவும் இந்த எல்லைக்குள்ள பிறந்து 30 வயசுல சாக வேண்டாம். பாண்டிக்குட்டி, நீ சொன்னது நடக்க போதா? எங்க போயிருப்பாங்க? எங்கடாயே இவ்வளவு அவசரமா போயிட்டு வரீங்க? செல்லம்மா குடிசைக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருக்கு. உங்களுக்கு விஷயமே தெரியாதாயே? செல்லம்மாவுக்கு பிரசவ வலி வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. எங்க? இளையராணிக்கு பிரசவம் பார்க்கிற அரண்மனைக்கு. அரண்மனைக்கா? ஆமாங்க. சதி ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.